Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கேரட் அதை துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு அது தோல் நீக்கிட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளக்ஸ் இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எங்களுக்கு 1 கப் மாவில் 9 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் வச்சு நம்ம ஓவல் ஷேப்பாக விரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்துக்கலாம். நம்ம விரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாவில் சென்டராக வைக்க போகிறோம். ஸ்டஃபிங்கையும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக வச்சுக்கலாம், ஒன் சைடாக சென்டராக. இப்போ ஒரு சைடு இருக்க மாவை எடுத்து இந்த ஸ்டஃபிங் மேலே இந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி வச்சு இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த சைடில் உள்ள மாவையும் எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எட்ஜில் இருக்க மாவையும் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கையை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரோலை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ரோலை வைக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்தெடுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒன் சைட் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி அந்த சைடு வெந்து வரட்டும். இடிக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சைடில் உள்ள மாவு நல்லா வெந்து கிறிஸ்பியாகும். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.